ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சு கைஸ். இந்த கேமு நான் இன்றைக்கி போட்ட வீடியோவில் விளாண்டதே திரும்ப விளாண்டுட்ருக்கிறேன். ஏன்னா நான் பாட்டில் ரெக்கார்ட் ஆன் பண்ணாமலே விளாண்டுட்டு இருந்தேன் கைஸ். அதனால் திரும்ப இந்த லெவலில் விளாட வேண்டியதாகிடுச்சு. இதோட இந்த லெவலில் ரெண்டாவது வாட்டி விளாட்றதுனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? எத்தனை வாட்டி விளாட்னாலும் டைமை கீப் அப் பண்ண முடியாது. அவ்வளோதான், இவங்க ரெண்டு பேர்த்தோட இது முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அவ்வளோதான், முடிஞ்சு கைஸ். இதெல்லாம் ஆகாது. சரி, ஓவர் தருக்கு திரும்ப இதே எழுதிட்டேன். ஆடி எழுதுறேன். வேலையை முடிச்சாச்சு. போச்சு 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 போச்சு. நீ சட்டு போட்டுன்னு முடிப்பேன். டைம் நம்மளுக்கு கீழே போகணும். சரி, ஓகே. சரி, இந்த நடுவில் வேறு அந்த எழுத்து வேறு காமெடி பண்ணிகிட்டு இருக்குது. அந்த எழுத்தை பார்த்தா ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நீ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிப்போமா? இது என்ன கஷ்டம்னா தெரிய மாட்டேங்குது. அந்த எல்லோ கலர் எழுத்து வரும் பார்த்தீங்களா, அது வர மாட்டேங்குது இதில். இப்போ ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து அங்கே போகணும். அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் கைஸ். முடிச்சாச்சு முடிச்சாச்சு. இதை பிடிச்சா நம்மளுக்கு ஐயோ சரி வருமா? அப்பாடா, நல்ல வேலை இதுலேருந்து வருது. இதை பிடிச்சா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்த் கிடைக்கும் பார்த்தீங்களா? இதான் எக்ஸ்ட்ரா ஹெல்த். ஓகே, வந்தாச்சு. நீ கூட போகணும் வந்து எல்லாத்தையும். இன்னும் சளி பிடிச்சது கூடவே இல்லைப்பா. ஆனால் நம்மளுக்கு கேனன் போல் எடுத்து விளாண்டது நல்லா தான் இருக்குது. வேறுங்களே, இது அடி வாங்கிட்டு இருக்கானா? இதே கேனன் போல் வந்து அடி வாங்க மாட்டான். வேறுங்க, ஒரே அடி தான். எல்லாம் ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்களா? என்ன அடிச்சுட்டு அவங்க விழுவுறாங்க பார்த்தீங்களா அது? ஏன்னா நம்ம கேனன் போலோட அட்டாக் அப்படி. ஸ்மோக் ஸ்லாமர் கார்டை பிடிச்சாச்சு. அதை போய் பாறாங்கல்ல கண்ணுக்கு தெரியற மாதிரியே ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஐயோ, இவன் மட்டும் நல்லா நீட்டாக போக போகிறங்களே. பார்த்தீங்களா, அவளுக்கு நல்ல இயற்கை செம்ம அழகாக தண்ணி வருது. இதில் கெத்து வேறு. அவனுக்கு இங்கே காற்றடிச்சு மனுஷனையே தள்ளுதாம்மா. லம்பர் மில்லில் ஒரு ஸ்மோக் ஸ்லாமர் கார்டு இருக்குது. ஓகேவா? ஆமாம், அந்த ஏலியனோட பேர் என்ன? படிக்கவே இல்லை. நீங்கள் படிச்சிங்களா? படிச்சிருந்தா சொல்லுவேன். நம்ம பாட்டில் ஒரு எல்லாரும் ஆர்வத்தில் தள்ளி விட்டு பேர் வர மாட்டேங்குது. பேர் தெரியாதவரை அடித்தா என்ன ஒரு அவமானம். அதனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது பேரை படிச்சிடுவோம். இல்லையே, இதில் ஏலியனோட பேர்லாம் வரும்னு நினைக்கிறேன்.
இங்கே வரல. நம்ம இதில் போய் பார்ப்போமா? காம்போ லிஸ்ட், ரிட்டன் மேப், ஆப்ஷன்ஸ், கீப் பிளேயிங். ஆப்ஷன்ஸ்னால் ஆடியோ டெலிட், ஆட்டோ சேவ் ஆனில் இருக்குது. நார்மல் இதை மாற்ற முடியாதா? ஓகே சரி விடுங்க, அது வரல. கீப் பிளேயிங் கொடுத்துரும். தாண்டி பார்ப்போங்களா? ஐயோ வந்துட்டு அடுத்து நம்மளோட இதை எடுத்து தாண்டி பார்ப்போம். இதுக்கெல்லாம் செட் ஆகாது. இப்போ காமிக்குது பார்த்தீங்களா அந்த எல்லோ கலர்? இந்த இதுதான் ஃபஸ்ட்டு காமிக்கலன்னு புலம்பிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி அடியில் எல்லோ கலர் காமிச்சா தான் கரெக்டாக இருக்கும். நில்றா கொஞ்சம் நேரம் நிற்கிறானா பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டாக தாண்டிடுவோம். அப்படி சுற்றி போகலாம், நேரம் இல்லை. ஆமிஸ்டேஸ் லோடாகவே இல்லையா? வந்துடுறானுங்க. நல்லா அடி வாங்குறதுக்கே அளவுக்கு செஞ்ச மாதிரியே இருக்கானுங்கல்ல. போட்டு பிறந்திருப்போம். குடல் மண்டையில சேர்த்துட்டோம். பட் இங்கே சீக்கிரம் சாப்பிடா சூறா வாங்காதீங்க. இதுலேயே ஒருத்தன் டொர்னேடோ கற்றுவாங்க. அது எப்போ வருவான்னு தெரில. வந்தானா பார்ப்போம். ஐயோ இதா இங்கே ஏறி நின்றுக்கணும். எக்ஸ் எழுத்து இது ஒன்று அடங்க போகணும். அடிச்சிட்டேன், முடிஞ்சு. ஒரே ட்ரையில் முடிச்சிட்டேன் பார்த்தீங்களா? முடிச்சோங்க. இவனுங்க செடியா இல்லை கொக்கடையிலானே தெரில. பார்க்க செடி மாதிரியே இருக்கானுங்க, கொக்கடையில் மாதிரியே இருக்கானுங்க. இது பேர் படிப்போமா? இதன் பெயர் இது த்ரவுன் பவுண்ட் அக்ரெசர். என்ன எளவோ த்ரவுன் பவுண்டு. த்ரவுன்னா கிங்கு. இதோட கிங்காக இருக்கும், மேபி இருக்கலாம். ரெண்டு அடியில் செத்து போயிடறானுங்க. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. யாராங்க சட்டு போட்டுன்னு விளாட விடுங்கப்பா. அடுத்து வாங்கடா சீக்கிரம் வாங்கடா. நான் வர மாட்டேங்கிறானுங்க. சக்காயிடுச்சோ? நைட்டு வச்சுருக்கேன். இது எப்போ தான் வந்துருக்கேன். நம்ம அடித்து எவ்வளோ நேரம் ஆகுது. அடி வாங்குறது கூட வேகமாக வர மாட்டேங்கிறானுங்க. சொன்னோடனே பார்த்தீங்களா 4 பேர் வந்துடுங்க. வீட்டு வேணுங்க வேகமாக வர சொன்னேன். இதுக்கு நீ இவ்வளோ வேகமாகவா? கையாளக்கா டீம் கையாள காய் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. பவரப் பண்ணிக்குவோமா? இது வேணாம் நம்மளுக்கு. நான் இதுக்கு பவரப் பண்ணுவேன். யாய் இன்னும் ஒரு அடி எடுத்து செத்து போயிடுவேன்டா. நினைச்சிட்டானுங்க. என்ன அடிக்கிறானுங்க? இன்னைக்கு உங்களை விட மாட்டேன்டா. அவ்வளோ புதைச்சி விட்டாச்சு. ஒவ்வொருத்தனையும் நம்ம காலி பண்ணுவாங்க. 1 காலி, அடுத்து 2, 1 2 2 காலி, 3 காலி. ஒரு காலேருந்து பேசுறதுக்குள்ள இந்த இதுதான். அவ்வளோதான் வாங்கடா. என்ன எவனையுமே காணும். இங்கே இருக்குது. போச்சு போங்க. சரி ஜஸ்ட்டு மிஸ். அவ்வளோதான். இன்றைக்கி அந்த ஸ்மோ ஸ்லாமர் கார்டை பிடிக்காம கூட
இதோட 2வது அடி கீழே விழுவுறோம். போச்சு 3வது வாட்டி. அப்பா வந்துட்டேன். 4வது வாட்டி விழுந்துருவேன்னு நினச்சேன். நம்மளை காப்பாற்றி விட்டாரு. அவ்வளோதான் வந்தாச்சு. என்னது ஏதோ கதை ஓடுதுங்கப்பா. கிராண்ட்பா கெவினா? அது சரி ஓகே. இவன் கதையில் நம்மளுக்கு தேவை. நாங்கள் மாட்டா காரியம்ட்டு நம்மளுக்கு எப்போவுமே பவர்ஃபுல்லான ஆளுங்களை அடிக்கணும்னா இருங்கப்பா வந்துடுறேன். ஐயோ மேலே போயிட்டான். கீழே இறங்குடா லூசு பயலே. இறங்குடா. ஐயா நானே உன்னை பாறாங்கழுத்துக்கு கூட போடலாம். ஐயோ போச்சே. கல்லை தூக்கிறதுக்கு ஆனால் இவன் அழுத்தி போகிறேன். ஐயோ அடிக்கிறான். ஆகுறா இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் கொண்டு கூடாது. ஜஸ்ட்டு விசுவா எவ்வளோ தாருடா சாவடா. இன்னைக்கு நீ செத்தடா. ஐயோ கண்ணாப்பினா சொல்லிட்டு இவன் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கான். அவனுக்கு 1 2 3 ஐயோ பக்கத்துலட்டான். ஆனால் பக்கத்தில் வந்தாங்க. இது வரைக்கும் முன்னாடி வச்சுருக்கோமா? 4 5 ஐயோ போச்சு. 4 அடி 5 ஐயோ பறந்துட்டான். நம்மளாட்டு கீழே விழுறான். கீழே குதி. கீழே குதிரான் லூசு பையனே. சூப்பரான். அவ்வளோதான். ஓ நீ செத்தான்டா ஆளு. வா ஐயோ அடி வாங்கிட்டான். இந்த மாதிரி பின்னாடி இருந்தால் தான் கைஸ் நல்லாயிருக்கு. 6 அடி வாங்கியிருக்கான். ஆனிட்டு ரீசார்ஜ் மட்டும் ஆகட்டும். எனக்கு வந்தாங்க ஓடு. 1 2 3 ஐயோ ஐயோ தப்புச்சிட்டானே. அடி வாங்கி 1 2 அவ்வளோதான் கைஸ் முடிச்சுட்டாச்சு. நம்ம யாருக்கிட்டே 11 நிமிஷம். பி போடாடே. அடுத்து இது கிரேட்டர் லேக். கிரேட்டர் லேக்னா உருவாக்குன லேக்கா இல்லை வேறு எதுவும் பேரானு தெரில. இப்போ நம்ம வழக்கம் போல் கேன் பவுல் எடுத்துக்குவோம். ஏன்னா அவனை எடுத்தால் தான் கொஞ்சம் விளாட ஈஸியாக இருக்குது. ஆம்னிட்ரிக்ஸ்லேயே கேனம் பவுல் வச்சு தான் இந்த ஏலியனை முடிப்பாங்க. ஆம்னிட்ரிக்ஸ்ன்றாங்க. பென்டன்லேயே இந்த ஏலியனை வச்சு தான் அந்த ஏலியனை முடிப்பாங்க. நல்லாயிருக்கும் அது பார்க்க. அடங்குய்யால ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம் இதை நான் சொல்ல மறந்துட்டேன். நான் ஃபஸ்ட்டு கேம் சென்டரில் விளாடும்போது இந்த ஹெல்த்து பிடிக்கிறது தெரியாது. ஒரே ஒரு ஹெல்த்து தான் பிடிச்சேன். அந்த ரெட் கலராக ஒன்று பிடிச்சேன் பார்த்தீங்களா? அது ஒன்றே தான் பிடிச்சேன். அதை வச்சே காலத்தை ஓட்டிகிட்டு இருந்தேன். இதில் நம்ம கரெக்டாக உருண்டு போவோமா? ஐயோ ஓகே வந்தாச்சு. கீழே விழுந்துடாதா ஏன்டா? இதுவே சுருக்குன்னு கொடுத்தது. ஏலியன் கொக்கடைல்னா ஏலியன் தான். இதெல்லாம் நிஜமாலும் வந்ததுன்னா ஒன்று அடிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். பட் நம்மளுக்கு இது இருங்கப்பா, இது ஹெல்த்து பிடிச்சிக்கும். அடச்சை கவுத்து போட்டானுங்க. அடங்கு ஐயால
ஐய் அடா இந்த பக்கம்டா வழி. இந்த பக்கம் அவ்வளோதான். இது மேலே வரதுக்குள்ள எவ்வளோ நேரம். இந்த ஃபோரம்ஸ் நம்மளுக்கு நிறைய இடத்துல உதவுறோம். 4 கையை வச்சுக்கிட்டு ஏன் பண்ணுற நிமிஷம் இருக்குது. இதுலேயே நம்ம சும்மா நம்ம காடு பிடிப்போம். அவ்வளோதான் கைஸ். ஐயோ ஐயோ குத்துது. ஓடிடுறா கைப்புள்ள. எங்கே கைஸ் அந்த இதை பிடிக்கவே முடியல இந்த பொண்ணு. அவ்வளோதான் பிடிச்சாச்சு கைஸ். நான் அந்த 2 பிடிச்சோம்னா போதும், நம்மளுக்கு சும்மா இல்லாமல் கால் கிடச்சிடும். அவ்வளோதான். எங்கேயோ இருக்கணுமே. திரும்பி மேலேயே பறந்து போகும். ஐயோ காடை காணோம். காடை எவனோ களவான்ட்டான். களவானிப்பேன். ஆம்னிட்ரிக்ஸ் பவர் பிடிச்சிக்குவோம். ஹெல்த் இருக்குது. அடுத்து என்ன? ஐயோம்மா. ஆமாம் கைஸ். ஐயோ போக முடியலையே. சரி விடுங்க பார்த்துக்கலாம். சரி நம்மளுக்கு அவ்வளோதான் லக்கு அப்படின்னு நினச்சி போயிட வேண்டியதுதான். ஐயோ குத்துது. ஐயோ சுந்தரி ஐயோ ஆசிட்டுக்குள்ளே விழுந்துட்டேன்ப்பா. ஆனால் அதில் விழுந்தா சாக மாட்டோம். நம்மளுக்கு ஹெச்பி குறையுது. இது ரொம்ப பெரிய பவர்ஃபுல் ஏலியன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா, ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஆனால் கவுத்தி போட்டோம்னா செத்து போயிடும். இந்த பாருங்க அவ்வளோதான், செத்து போச்சு. 2 அடி. நம்மளுக்கு எப்போ ஜெயிச்சோம்னா ஒரு ஏலியன் தருவாங்கள்ல, அந்த ஏலியனை வச்சே விளாண்டுட்டு இருந்தோம்னா அந்த லெவலில் முடிக்க ஈஸியாக இருக்கும். வர லெவலில் சும்மா கடிச்சிக்கிட்டு நானும் போனால் போகுது சின்ன பிள்ளைன்னு பார்த்தா என்ன விளாட்டு காமிக்கிறானுங்க. ஆகிப்போயிரு. கோ 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 வா தலைவரை நம்ம போவோம். ஐயோ உள்ளே விழுந்துட்டேன். ஹெல்த் வேறு இல்லையே. இப்போ நம்ம இதில் கரெக்டாக போகணும். இல்லை இந்த வேலை செத்து கூட போகலாம் தப்பு இல்லை. இதுக்கு நம்ம ஹீட் பிளாஸ்ட் தான் கரெக்டாக இருப்பார். ஹீட் பிளாஸ்ட் அப்புறம் நம்ம எந்த ஏலியன் என்ன எடுத்துக்கலாம். இதுவும் கரெக்டாக இருக்கும். இப்படி கல்ல தூக்கி அப்படி போட்டால் அடையும் கொய்யால். கொஞ்சம் அந்த அடா இந்த ஃபோராம்ஸ் நாய் திரும்ப மாட்டேங்கிறான் ஏலியனை பார்த்து. அவ்வளோதான். நம்ம தலைவனுக்கு இல்லை பார்த்தீங்களா. இந்த மாதிரி இந்த ஏலியனை அடிக்கிறது இது கஷ்டம் பார்த்தீங்களா. கஷ்டமாயிடுச்சா. இதை நம்ம கேனம் போல் எடுத்து விளாண்டோம்னா செம்ம ஈஸியாக இருக்கும். மாறுறா சீக்கிரம். அவ்வளோதாங்க, 2 அடியில் காலி பண்ணிட்டோமா. இந்த மாதிரி எந்தெந்த லெவலில் எந்தெந்த ஏலியன் தராங்களோ அந்த ஏலியனை எடுத்து அடுத்த லெவலில் விளாண்டோம்னா செம்ம ஈஸியாக இருக்கும். நானே இதுக்கெலாம் என்ன பண்ணுவேன்னா ஹீட் பிளாஸ்ட் எடுத்து விளாண்டுட்டு இருப்பேன். ஃபஸ்ட்டு ஹீட் பிளாஸ்ட் எனக்கு பிடிக்குமா, அதனால் ஹீட் பிளாஸ்ட் எடுத்து விளாண்டுருப்பேன். இப்போ அப்படிலாம் இல்லை. இப்போ கேனன் போல் எடுத்து விளாண்டாலே நம்மளுக்கு டக்குன்னு முடிஞ்சிருது லெவலு. கேனன் மவுனுக்கு இந்த பவர் வேணாம், நல்லா இருக்காது. ஃபோராம்ஸ் தான் பார்க்கும்போது இதில் பவரே ஏற்ற மாட்டேங்கிறோம். மனசொடைஞ்சு போயிடுறாரு இவர் வேறு. வேண்டா கொம்பை வச்சு இழுத்து முட்டுறேன். ஆமாம் இதோட பேர் என்ன? ஒரு அடிங்களா? 2 அடி முடிஞ்சு. சிம்பிளாக முடிச்சாச்சு.
ஓகே ஓகே வந்தாச்சு இல்லை அடடா குத்துதே குத்துதே ஐயோ ஐயோ ஐயோம்மா இருறா சத்த நேரம் ஏன்டா என் உசுரை வாங்குறீங்க அட ஒய்யால இருங்க கேன் போர்டு எடுத்து கேன் போர்டுன்றேன் இதுக்கு நம்ம எக்ஸலரேட் தான் கரெக்டாக இருப்பார் சும்மா சரக்குன்னு கொண்டு போயிடும் ஐயால் ஏய் போடுறா என்ன அது நமக்கு வந்து சோதனை கடைசி ட்ரை அவ்வளோதான் வந்தாச்சு ஐயோ போடா இப்போ நம்ம விளாடுவோம் எங்கே இங்கே செல்லும் ஐயோ எத்தனை நேரம் கம்மிட்டுங்களா ஐயானைங்களா எப்படி பார்த்தீங்களா கரெக்டாக அதிலே குதிக்கிறேன் எதுக்கு மைனஸ் பண்ணாலும் பரவாயில்ல கரை ஒதுங்கிட்டா சரி கீழே குதிக்காதே அவ்வளோதான் வந்தாச்சு ஏதாச்சும் ஃபஸ்ட்டு நேர்பலாக உரியணும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உரியணும் இல்லைன்னா திரும்பி பார்த்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்கும் எல்லாம் அவ்வளோதான் முடிச்சு விட்டாச்சு நேரம் என்ன பண்ணியிருக்கேன் கீழே விழுந்திருக்கேன் அவ்வளோ ஒன்று காலி ரெண்டும் காலி ஒருத்தக்காளி ஆறிக்கிட்டு அந்த பெருசாக ஒன்று வரும் பெரிய செடி ஒன்று இருக்கும் அதை அழிக்கணும் நான் இது வரைக்கும் தான் கைஸ் விளாண்டேன் இது வரைக்கும் விளாண்டு ரெக்கார்டாக விளையாண்டு தெரிஞ்சு திரும்ப முதலேருந்து விளாட ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் என்ன பண்ணுறது ஒன்று ரெண்டு விட்டு போச்சுன்னா அப்புறம் எங்கடா நீ பாட்டில் அங்கே போயிட்டேன் இது லெவல் முடிச்சோன்னே அப்படிங்க அதனால் உங்களுக்காக திரும்பி விளாண்டுட்ருக்கேன் அது இல்லாமல் இது திரும்ப விளாட்னாலும் நல்லாயிருக்கும் அதனால் திரும்ப விளாட வேண்டியது ஃபஸ்ட்டு நம்ம ஆனிடைஸ் பவரை பூஸ்ட் பண்ணிக்கோ அது இல்லைன்னா அவ்வளோதான் இந்த செடி அடிக்கிறேன் ஓகே 2 பவர் நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு ஏய் இல்லை சரி அவ்வளோதான் கைஸ் சோபன சுந்தரி நான் தானே அடைங்க அடைய வர மாட்டேங்கிறானு சீக்கிரமோ அவன் எங்கே இருந்தேன் நான் இங்கே இல்லை நம்ம தாண்டி வந்து விழுந்தது பக்கத்தில் வந்ததுனால அங்கேயும் விட்டானுங்க பிடிக்காத நேரம் ஒரு சின்ன பையன் கூட எடுத்துக்கிட்டேன் கேன் பால் இந்த இலையை நல்லா இருக்குங்க அவ்வளோதான் முடிச்சுட்டாச்சு இப்போ தான் நினைக்கிறேங்க நம்ம ஸ்டோரியெல்லாம் ஓட்டிகிட்ருவோம் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை இது போடுறதுக்கே நெட் இல்லையாமல் கிரேட்டர் லேக்கில் முடிச்சாச்சு 3 ஸ்மோஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரிப்ளே லொக்கேஷன் நெக்ஸ்ட் லொக்கேஷன் சேட்டில்
இதான் நினைக்கிறேன், பார்ப்போம். இதான் கைஸ், இதே தான். இந்த செடியை தான் தோக்கடிக்கணும். இதோட முட்டையை உடைச்சா போதும். நம்ம இதெல்லாம் ஓட்ட முடியாது. ஓட்ட முடிஞ்சால் கூட பரவாயில்ல, ஓட்டிக்கிடுவேன். இதுக்கும் ஒரு நம்மளோட இருப்பது அதான் 4 ஆம்ஸே எடுத்துக்கலாம். ஏன்னா அவன் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அவன் தான் கரெக்ட். அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாங்கப்போம். கரெக்டாக இதுக்கு நேராக இப்படி போய் நின்றுக்கிட்டு இப்படி ஒரு கல்லை தூக்கி போட்டோம்னா முட்டை உடஞ்சிடும். அவ்வளோதான், இன்னும் ஒரே ஒரு முட்டை. இந்த முட்டை உடச்சி நோத்திட்டோம்னா அப்புறம் வேலை முடிச்சிடும். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே. கல்லை தூக்கி போடுறதுக்கு அவ்வளோதான் முடிச்சாச்சு. என்ன இது இன்னும்மா அந்த முட்டை உடையில? ஏய் நிறைய முடிச்சது எத்தனை அடி இன்னைக்கு? உடஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும் என்றால் கொடுக்கணும்னு ஓடணும். இந்த லேடருக்கு ஓடு 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 ஓடு. ஐயோ ஓகே, கரெக்டாக தான் கொடுத்துருவோம். கொஞ்சம் கிராஸாக கொடுத்துருங்க. இதே நம்ம அதில் நடுவில் போனோம்னா செத்து போயிடும். நம்மளுக்கு ஆவடிச்சு வரணும் பழகி போகுது. இதோட மாதிரி பக்கத்தில் கூட போகல. ஒரு முட்டை நெக்ஸ்ட்டு ரெண்டாவது முட்டை. அடுத்து 3வது முட்டை. நேரம் வந்துட்டோமா? தக்காளி. அடுத்து 4வது முட்டை. ஃபஸ்ட்டு 3 முட்டைங்களா, அதுக்கப்புறம் 4 5 முட்டை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முட்டையெல்லாம். 4வது முட்டையை உடைச்சாச்சு. இன்னும் ஒரே ஒரு முட்டையை உடச்சோம்னா போதும். போடு தக்காளி. ஐயோ நல்ல நேரம் மாற்றிட்டாங்க. இல்லை 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 கல் முட்டையில் விழுல. கத்தாதையா எரியா. அவ்வளோதான், முடிச்சு விட்டாச்சு. கரெக்டான ஒரு 2 நிமிடங்களே உள்ள நம்மளுக்கு. ஓடுவோம். அடுத்து நம்ம அந்த முட்டையை உடச்சோடனே நம்மளுக்கு டைம் கேட்கும். உடச்சிட்டு எழுந்திருக்கு போடுறோம். மாறிவிட்டு இருங்க, இந்த முட்டையை உடைக்க முடியாதுன்னு பார்ப்போம். உடைக்க முடியுதுப்பா, உடைக்க முடியுதுப்பா. ஆகலை. போடு தக்காளி. இது வரைக்கும் 2 முட்டை உடைச்சிருக்கோமா? 3 சரி 3 தான் கைஸ். இதோட 4. அப்போ இதுக்கும் 5 முட்டை தானா? பரவாயில்லையே. இதில் கரெக்டாக இருந்து பார்ப்போமா? உள்ள வாய்ப்பு இல்லை. நம்ம எப்படி நேராக போய் உடைக்கிறதா நம்மளுக்கு பரவாயில்ல. ஓடு உடஞ்சிருச்சு. இப்போ தான் கைஸ் கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். ஸோ தப்பி வச்சோன்னு வச்சுங்க, அவ்வளோதான் நம்ம காலி. ஆயிடுச்சு. இப்போ தான் கரெக்டாக கொடுக்கணும். முக்கோணம். நெக்ஸ்ட்டு பாக்ஸ். நேரம் தப்பாக கொடுத்துருக்கோம். முக்கோணம். அடுத்து வாய்க்கில் போனது கூட திரும்ப ஒன்று கேட்கும். பாக்ஸ். முடிஞ்சு முடிஞ்சு.
கரெக்டாக 30 நிமிஷத்தில் வீடியோ முடிச்சோம்ல. அவ்வளோதான் கைஸ். 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு வந்து ஏ ரேங்க் பாய்ஸ், ஏ ரேங்க் செம. ஓகே கைஸ், இந்த வீடியோவை இதோட முடித்து கொண்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் விளாட ஆரம்பிப்போம். சரிங்களா? ஓகே பாய். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. யாரும் அதிகபட்சம் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தெரியும், சும்மா சொல்லிக்குவோம். பார்த்தவங்களுக்கு நன்றி. சரி கேஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ ஸ்டோன், இதை நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு போவோம். ஓகே, சேவ் ஆயிடுச்சு. இனிமேல் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து வருவோம். ஓகேங்களா? சரி பாய்.